பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக மதுரைக்கு வந்திருந்தார். மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடந்தது. அதுக்கப்புறம் ஏற்கனவே திமுக இருக்கிற மோடி போபியா இப்ப அதிகமாயிருக்கு. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் திமுக பிடித்த மிகப்பெரிய வியாதி மோடி போபியா தான். மோடின்னா பயம். இந்த தெனாலி படத்துல கமலஹாசன் சொல்லுவார்ல, எல்லாத்துக்கும் பயம்னு சொல்ற மாதிரி திமுக அரசுக்கு மோடி போபியா. மோடி ஐயா அவர்கள் எழுப்பிய எந்த கேள்விக்கும் இதுவரைக்கும் திமுக தரப்புல இருந்து பதில் இல்லை. கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய்க்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருக்குன்னா இதுவரைக்கும் பதில் இல்லை. டாஸ்மாக் ஊழல் மாத்திரம் 40,000 கோடி. அது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து தமிழகம் ஒரு கொலைக்களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அமைதி பூங்கா, தமிழ்நாட்டுல குற்றங்கள் குறைவா இருக்கு என்கிற பொய் பிரச்சாரத்துல திராவிட மாடல் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிற நேரத்துல புள்ளி விவரங்கள் அதை சொல்லல. 2021 எடப்பாடியார் பதவி விலகும் போது தமிழ்நாட்டுல கஞ்சா, போதைப் பொருள் இந்த குற்றங்கள் எண்ணிக்கை அந்த ஒரு வருஷத்து அது வரைக்கும் 7,000 தான். ஒரே வருஷத்துல 2022 நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ல அது கிட்டத்தட்ட 11,500 உயர்ந்திருக்கு. 51% உயர்ந்திருப்பதாக கணக்குகள் சொல்லும். ஒரு வருஷத்துக்குள்ள 51% கஞ்சா வழக்கு, போதை வழக்கு. அப்ப அவ்வளவு நடக்குது. போதை ஒழிப்போம்னு உறுதிமொழி எடுத்துக்கொண்டே இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். இன்னொரு பக்கம் போதை பொருள் நடமாட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கு. 2 நாளைக்கு முன்னால ஒரு 2 வயது சிறுமி, அந்த பொண்ணு மேல 2 வயது பொண்ணு, எப்படி குழந்தை, பொண்ணுன்னு சொல்லக்கூடாது, குழந்தை, பச்சை குழந்தை, அது மேல ஒரு பாலியல் பலாத்காரம். பின்னணியில பார்த்தா அது அவர் திமுக காரர்னு சொல்றாங்க. என்ன வக்கிரம் பாருங்க. பெண்களுக்கு பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள பாதுகாப்பு இல்லை, பச்சை குழந்தையா இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை, ரோட்ல நடந்தா பாதுகாப்பு இல்லை. இது தமிழ்நாடே வேணாயா, எங்கிட்டாவது விமானத்துல பறந்துகிட்டா தப்பிச்சிடலான்னு விமானத்துல போனா விமானத்துல பாலியல் சீண்டல். அதுக்கு திமுக நிர்வாகின்னு வருது, பத்திரிகை செய்தி வருது. என்டிஏ கூட்டணி விட்டு வெளியேறிட்டு திரும்ப பாத்தீங்கன்னா இப்ப திமுக இணைஞ்சிருக்கிறாரு. அது ஒரு நாள் பத்திரிகை செய்தி சார். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவிற்கு போனது ஒரு நாள் பத்திரிகை செய்தி. நீங்க எல்லாம் தேனி மாவட்டத்து ஊடக நண்பர்கள், உங்களுக்கு நான் ஓபிஎஸ் ஓட செல்வாக்கு என்னன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஓபிஎஸ்க்கு உண்மையிலேயே செல்வாக்கு இருந்தா 5 வருஷம் அவரது மகன் நீங்க எம்பியா இருக்காரு, அவர் மகன் எம்பின்னா அவர் தான் எம்பின்னு அர்த்தம்னு வச்சுங்களேன், அவர் குடும்பம் தானே. திரும்ப மறுபடி தேர்தல் நடத்தும் போது அவர் ஏன் சார் ராமநாதபுரம் போறாரு? தேனி மாவட்டத்துல செல்வாக்கு இல்லைன்றனாலதான் ராமநாதபுரம் போறாரு. இல்லைன்னா அவங்க சொந்த மாவட்டத்துல நின்று சீட்டு கேட்டு அதே என்டிஏ கூட்டணியில தான் தினகரன் வந்து நின்னார். அதே கூட்டணி என் மாவட்டம் எனக்குன்னு கேட்டிருந்தா யாரும் மறுக்க போறது இல்லையே. தன் சொந்த மாவட்டத்திலே தோற்று விடுவோம், தனக்கு செல்வாக்கு இல்லை என்பதனால தானே அவர் ராமநாதபுரம் கேட்டு வாங்கி போனார். அங்கேயும் தோற்று போனார் என்பது வேற விஷயம். அதனால அவருக்கு பெரிய செல்வாக்கு இருப்பதாக நான் நினைக்கல. முக்குளத்தோர் சமூகம் கூட, அந்த சமூகத்திற்கு கூட அவர் எதுவும் செய்துதான் நினைக்கல. அவர் துணை முதலமைச்சரா இருக்கும் போதுதான் டிஎன்டி கோரிக்கை ரொம்ப பெருசா இருந்தது. டிஎன்டி சமுதாய மக்களுக்கு தேனி மாவட்டத்துல மிக அதிகம். நாடு முழுக்க டிஎன்டிக்குன்னு ஒரு ஆணையம் அமைத்து டிஎன்டி மக்களுக்குன்னு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவர்களுக்குன்னு ரோஹிணி கமிஷன்ல இடஒதுக்கீடு கொடுக்க முடியுமா என்பதை ஆய்வு செய்வதற்கு கமிட்டியும் அமைத்தார் மோடி ஐயா. அது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு மகாராஷ்டிரால, கர்நாடகால, மத்திய பிரதேசத்துல டிஎன்டி மக்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு வங்கி கடன்கள் இருக்கு. அந்த பலன்கள் எதையுமே தமிழ்நாடு எக்ஸ்டெண்ட் பண்ணல. இவர் தானே துணை முதலமைச்சரா இருந்தார். அதுக்கப்புறம் எடப்பாடியார் காலத்தில் துணை முதலமைச்சர் தான் சார்ந்த சமூக மக்களுக்கே அவர் ஒன்றும் செய்யவில்லை. அவர் யாருக்கு என்ன செய்வார்? அவர் வளர்ந்திருக்கிறாரு. அதனால ஒரு நாள் பத்திரிகை செய்தி பெரிய செல்வாக்கு இருப்பதா நினைக்கவில்லை. 1000 ரூபாய் நோட்டு எப்படி டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் அதுக்கு பண மதிப்பு இழந்துருச்சோ, அது மாதிரி ஓபிஎஸ் அவர்களும் டிமானிட்டைஸ்டு கரன்சி. அவருக்கு பண மதிப்பு இல்லைப்பா. கையில் 1000 ரூபாய் வச்சிருக்கலாம், பட் அது பண மதிப்பு நீக்கம் நடந்துருச்சு. அதனால அந்த பணத்தை சும்மா பேப்பரா கையில் வச்சுக்கலாம். இந்த கம்பன் ஏமாந்தான்னு கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடுவார்ல, பாலச்சந்தர் படத்துல, என்ன படம்னு மறந்துட்டேன், கம்பன் ஏமாந்தான்னு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி ஸ்டாலின் ஏமாந்தார்னு வேணா ஒரு பாட்டு பாடலாம். ஓபிஎஸ்னால ஒன்றும் பயன் இல்லை, அது தேர்தலுக்கு அப்புறம் தெரிய வரும். ஒண்ணுமே இல்லைன்றேன், பலமும் இல்லை பலகீனமும் இல்லை. என்டிஏக்கு ஒன்றும் பலவீனம் இல்லை. அதனால திமுக அதான் ஸ்டாலின் ஏமாந்தார்னு பாடணும்னு சொல்றேன். எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. அது ஒரு பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் சார். பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்னா பார்வை அரசியல் ஒண்ணு இருக்குல்ல, இவங்க வந்தா பலம், இவங்க வந்தா பலம். ஃபீல்டு பாலிடிக்ஸ் வேற, பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் வேற. ஊடக நண்பர்கள் எல்லாம் நீங்க எல்லாம் பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்லேயே போறீங்க. இவர் வந்துட்டாரு, கூட்டணி பலமாயிடுச்சு. அவர் எங்கே பலமாயிடுச்சு?
ஓபிஎஸ் திமுகவுக்கு போனா ஓபிஎஸ் கீழே உள்ளவங்க எல்லாம் திமுக போயிடுவானா? அதிமுகவை நம்பி, அம்மாவை நம்பி, எம்ஜிஆர் அவரை நம்பிதான் அதிமுக இருக்காங்க. அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் ஓபிஎஸ் இருக்கிறாருன்ற நம்பிக்கையில தான் அவர் கூட கொஞ்சம் பேராவது பயணிச்சாங்க, வெகு சிலர். அவர் போனோன்னு எப்படி இவங்களும் போவாங்க? அவர் குடும்பமும் போகும். ஆனால் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் திமுக நல்ல எதிர்காலம் இருக்கு. எனக்கு திமுகவே வாரிசு கட்சி, வாரிசு அரசியல். நான் கேட்கிறேன், எடப்பாடியாருடைய கேபினெட்ல ஓபிஎஸ் துணை முதலமைச்சரா இருந்தார்ல, உங்க மாவட்டத்துக்காரர் தானே ஐயா ஓபிஎஸ். எனக்கு அவர் மேல தனிப்பட்ட முறையில் ரொம்ப மரியாதை உண்டு. அவர் என் மேல அன்பா தான் இருப்பார். நான் அரசியல் ரீதியாக தான் விமர்சனம் வைக்கிறேன். ஸ்டாலின் நாளைக்கு முதலமைச்சர் ஆயிட்டார், ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக வர கேளுங்க. அதிமுகவில் அவர் துணை முதலமைச்சராக இருந்தார் 5 வருஷம். ஜெயலலிதா அம்மானால 3 முறை முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்டார். திமுக போயிட்டார்ல, திமுக துணை முதலமைச்சர் வாங்க பார்க்கலாம். உங்க செல்வாக்கு பயன்படுத்துங்க. உங்க செல்வாக்கு இருந்தா துணை முதலமைச்சர் ஆகணும்ல, ஆகி காமிங்க பாப்போம். நான் அதுக்கப்புறம் அரசியலே பேசல.